சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலையில 31ஆம் தேதியும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி கூட்டங்கள் அதிகமா இருக்குது. இந்த டைம்ல நீங்க மலையில ஏறும்போது பார்த்தீங்கன்னா 18ஆம் படியிலிருந்து மலையை சுற்றி இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னாவே தெரியும். சுற்றியுமே இருமுடி தலைகளாக மட்டும்தான் இருக்கு. ஏன்னா லீவு நாள் முடிஞ்சு வர்றதுனால புத்தாண்டுக்காக செம்ம கூட்டம். கோயில் சுற்றியுமே கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நின்றுலாம் சுவாமி தரிசனம் செய்கிற மாதிரி நிலைமைக்கு இருந்தாங்க. இனி வரும் நாட்களில் மகர ஜோதிக்காக ரொம்பவும் கூட்டம் வரும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி சபரிமலையில் சாமி தரிசனம் செய்யுங்க. நெய் அபிஷேகம் செய்கிறதும் இப்போ கூட்டம் அதிகம் பண்ணியிருக்காங்க. காலையில் 5 மணிலேருந்தே நெய் அபிஷேகம் 11 மணி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடியதை செய்யுங்க. கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது சபரிமலையில். சுவாமியே சரணமையப்பா.